இன்றைக்கி நம்ம இட்லி தோசைக்கு சாப்பிட்ற மாதிரி கத்திரிக்காய் தக்காளி கடையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இங்கே 6 கத்திரிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்திருக்கோம். 3 தக்காளியும் கட் பண்ணி சேர்த்திக்கலாம். 4 வரமிளகாய் சேர்த்திருக்கோம். காரமாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் 3 பச்சை மிளகாய் சேர்த்திக்கங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம மூடி வச்சிடலாம். 3 விசில் வந்தால் போதும். நமக்கு இதெல்லாம் நல்லா வெந்துடும். இப்போ நம்ம மற்ற எடுத்து இந்த மாதிரி கடைஞ்சிடலாம். இல்லை அப்படின்னா மேஷர் இருந்ததுன்னா எடுத்து மேஷ் பண்ணி விட்டுருங்க. இதை கடைஞ்சதுக்கு அப்புறமா கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே 1/2 ஸ்பூன் உளுந்து, 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்திக்கங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திட்டு இதை வதக்கி விட்டுறலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கணும். இந்த மாதிரி கலர் மாதிரி வணங்கினதுக்கு அப்புறமா நம்ம கடைஞ்சி வச்சுருந்ததை உள்ளே சேர்த்திக்கலாம். இங்கே இட்லி தோசைக்கு சாப்பிட்றனால தண்ணி அதிகமாக ஊற்றி கடைஞ்சிருக்கோம். நீங்கள் சாப்பாட்டுக்கு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கம்மியாக ஊற்றிக்குங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுன்னா நமக்கு சூப்பரான கடையல் ரெடி.